Hello students, நம்ம இந்த வீடியோல 12th physics-கான top 35 important 5 mark questions for quarterly exam தெளிவா கொடுத்திருக்கேன் பசங்களா. சோ இதுல இருக்கிற question 5 mark மட்டும் நீங்க அப்படியே ஃபுல்லா படிச்சீங்கன்னா குவார்டர்லில பக்காவா அட்டெண்ட் பண்ணிடலாம்ப்பா. என்ன ப்ரோ 35 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களா நான் வந்து உங்களை பப்ளிக் எக்ஸாமுக்கு பக்காவா அட்டெண்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் கம்பல்சரி நீங்கள் இப்போயே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து ஆஃப் இயர்லி போகும்போது பப்ளிக் போகும்போது பக்காவாக நீங்கள் எல்லா 5 மார்க்கும் நச்சின்னு படிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு குவார்டர்லி கிட்ட வரும்போது இப்போவே சொல்லிவிட்டேன், உங்களுக்கு டாப் 20 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம் கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அது இப்போவே கூட கொடுத்துருவேன். ஆனால் இப்போவே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் மட்டும் தான் படிப்பீங்க தவிர்த்து இந்த ரிமைனிங் கொஸ்டின்லாம் படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இப்போ உங்கள் டாப் 35 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்கப்பா. குவார்டர்லி எக்ஸாம் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு 5 days முன்னாடி வந்து டாப் 20 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? அந்த 20 படித்தாலே போதும், நீங்கள் பக்கவாக அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அண்ணன் கேரண்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணுறேங்கப்பா. நம்ம போடுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ப்பா. ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா calculate the electric field due to dipole on its axial line and equatorial plane. ஓகேங்களா? Second one, derive an expression for electrostatic potential due to an electric dipole. Third one, obtain the expression for electric field due to an infinitely longly charged wire. Fourth one, obtain the expression for electric field due to charged infinite plane sheet. ஓகேங்களா? Fifth one, obtain the expression for electric field due to uniformly charged spherical shell. அதேபோல் the construction and working of a Van de Graaff generator. Seventh one, obtain the expression for capacitance for a parallel plate capacitor. ஓகேங்களா? Eighth one, derive the expression for resultant capacitance when capacitors are connected in series and parallel. Most important question பா, ரிப்பீட்டட் கொஸ்டின். சரி படிச்சு வச்சிருங்க. அதோடு இல்லாமல் நான் பசங்களுக்கு இப்போயே சொல்கிறீங்க ப்ரோ நான் அப்போ படிச்சுக்கிறேன் ப்ரோ இப்போ படிக்காமல் இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்கப்பா. எல்லா கொஸ்டினும் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. படிச்சிங்கன்னா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்களா பப்ளிக்கில் நான் பசங்க சென்டம் போடலாம். சரிங்களா? அடித்து சொல்கிற சென்டம் போடலாம். ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நான் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா describe the microscopic model of current and obtain microscopic form of Ohm's law. ஓகேங்களா? செகண்ட் ஒன்று explain the determination of the internal resistance of a cell using a voltmeter. Third one, obtain the condition for bridge balance in Wheatstone bridge. Fourth one, explain the determination of unknown resistance using meter bridge. So unit 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு அது சின்ன லெசனால. சரிங்களா? how the EMF of two cells are compared using potentiometer. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து யூனிட் 3பா. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா obtain an expression for the magnetic field at a point on the axis of a circular coil carrying current using Biot-Savart law. Second one, obtain an expression for the magnetic field due to an infinitely long straight conductor carrying current using Biot-Savart law. அதுக்கு அடுத்து find the magnetic induction at a point due to long straight conductor carrying current using Ampere circuit law. Fourth one, explain the construction and working of a cyclotron. Fifth one, derive an expression for the force between two parallel carrying conductors. Sixth one, derive the expression for force on a current carrying conductor in magnetic field. Seventh one, explain the principle and working of a moving coil galvanometer. Eighth one, explain how to convert a galvanometer into an ammeter and a voltmeter. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து யூனிட் 4பா. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா assume that the length of the solenoid is large when compared to its diameter. Find the equation for its inductance. Second one, show that mutual inductance between a pair of coil is same M1T equal to M21. ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. Third one, show mathematically that the rotation of a coil in a magnetic field over one rotation induces an alternating EMF of one cell. Fourth one, explain the working of a single phase AC generator with necessary diagram. Fifth one, explain the construction and working of transformer. Sixth one, derive an expression in the RLC circuit, most important question. Seventh one, find out the phase relation between voltage and current in pure inductive circuit. Okay. Eighth one, obtain an expression for motional EMF from Lorentz force. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். செகண்ட் ஒன் ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். Third one, explain the types of emission spectrum. Fourth one, absorption spectrum. Most important questions இப்போ இதெல்லாம் தயவு செஞ்சு படிங்க. ரிமைனிங் இருக்கிற அதில் 1-2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கேட்டுருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போட்டிருக்கப்பா. பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நம்ம சேனல் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போட்டேன். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் derive the mirror equation and the equation for lateral magnification. Second one, describe Fizeau's method to determine the speed of light.
Third one, derive the equation for refraction at single spherical surface. Fourth one, obtain lens maker's formula and mention its significance. Fifth one, derive the equation for angle of deviation produced by a prism and thus obtain the equation for refractive index of material of the prism. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் உங்களுக்கு குவார்டர்லி பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 வரைக்கும் கொடுத்தாச்சு. டாப் 35 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு ஆல்ரெடி டாப் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுலேயும் இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடித்து சொல்லிட்டேன், டாப் 20 கொஸ்டின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடி கொடுத்துருவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறப்ப அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.